வணக்கங்க. ஒரு தோட்டத்தில வந்து ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ரெயின் கன் இன்ஸ்டால் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு பைப் லைன்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. அதேபோல் எந்தெந்த இடத்துல ரெயின் கன் வைக்கணுமோ அங்கே எல்லாமே 2 இன்ச்சில் ரைசர் பைப்பும் எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம இந்த ஜிஏ பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிஏ பைப்பில் வந்து ஆர்எஃப்டியை தான் டைட் பண்ணுவோம். இந்த ஆர்எஃப்டியை வந்து பார்த்திங்கன்னா 10 கேஜியில் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம லைட் வெயிட் போடக்கூடாது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஹெவியாக போட்டோம் அப்படின்னா தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அடுத்து நம்ம வந்து இந்த ரைசர் பைப்பில் வந்துட்டு இந்த ஆர்எஃப்டி டைட் பண்ணுவோம் இல்லையா, ஜிஏ பைப்பு, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். அதாவது நம்ம ரெயின் கன் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற ஹைட்டில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம எக்ஸஸாக இருக்க இந்த பைப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்துட்டு அந்த ஆர்எஃப்டி டைட் பண்ண ஜிஏ பைப் வந்துட்டு பேஸ்ட்டு பண்ணிட்டு இந்த ட்ரென்ச்சையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெமோக்காக க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து மோட்டரையும் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். நம்ம வீடியோவில் பார்த்தீங்களா ரெயின் கன்னு, அந்த ஒரு ரெயின் கன்னை வந்து இந்த ஜிஏ பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ஃபீல்டில் வந்து ஆட்டோமேஷன் வால்வ் இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து இந்த ரெயின் கன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதனோட ஃபுல் வீடியோ வந்து கீழே இருக்க லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் வீடியோவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.